ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD CAD சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரி கண்டினியூஸாக ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அது போக நம்ம வந்து கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிருக்கோம். கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 999 வந்து நம்ம ரெக்கார்ட் செஷன் இருக்கும். 3999 பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம ரெக்கார்ட் செஷன் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ்க்கு என்னுடைய காண்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம யாருக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வியூவர்ஸ்க்காக தான். அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கவுண்டர் ட்ரெண்டு பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ கவுண்டர் ட்ரெண்ட் வந்து இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது பண்ணுறத ஆல்ரெடி நம்ம டிஸ்கார்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நான் இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆஃப்டர் மெனி ரிஜெக்ஷன் இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நிறைய ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரேட் வந்து டார்கெட் அடிச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து சார்ட் கொடுக்காததுக்கு முன்னாடி, அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு வராததுக்கு முன்னாடி சார்ட் எப்படி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஆல்ரெடி ட்ரிகர் பண்ணிட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH கொடுத்துட்டு மார்க்கெட் நல்லா டவுன் ட்ரெண்டில் வந்து இறங்கி வந்துட்டுருக்கு. சரிங்களா? இதுதான் இதோடைய சினாரியோ. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓபி. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஓபி நான் ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் ஓபியில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டில் நம்ம தாராளமாக வந்து செல் பண்ணலாம், பை பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலாக கவுண்டர் ட்ரெண்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டு இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எடுக்கிறோம். நீங்கள் 1 ஹவரில் வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்கும். 1 ஹவர் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சதுன்னா 15 மினிட்ஸ்க்கு டேரெக்டாக வந்து வந்துடுங்க. 15 மினிட்ஸில் நமக்கு வந்து CH லெவல் வந்து பார்க்கணும். CH எங்கே பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. CH இங்கே தான் பண்ணியிருக்கு. ஸோ CH பண்ணினதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளுடைய என்ட்ரி ஆர்டர் பிளாக். இதுலேருந்து ஒரு 2-3 பிப்ஸ் வந்து பஃபர். இதுதான் நம்மளுடைய ரூல்ஸு. சரி, நம்ம ரூல்ஸ் பிரகாரம் இப்போ நம்ம வந்து இதை வந்து மேக் பண்ணி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நமக்கு டிபி வந்து அச்சீவ் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து நார்மல் ட்ரெண்டு. இப்போ நம்ம கவுண்டர் பார்க்கலாம். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்ட் எப்படி இது பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓபி மார்க்கிங்கில் நம்ம இறங்கிடுவோம். கவுண்டர் ட்ரெண்டில் நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். ஆனால் கவுண்டர் ட்ரெண்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒர்க் ஆகும். அதில் தான் நீங்கள் கன்ஃபியூஸே ஆவீங்க. எல்லா கவுண்டர் ட்ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஒரு லிமிட் வரைக்கும் போகும். சரிங்களா? இதை வச்சு நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பண்ணிட்டுருப்பாங்க. ஒரு லிமிட் வரைக்கும் போகும், லிமிட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும். ஸோ கவுண்டர் ட்ரெண்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்து பண்ணலாம். சரிங்களா? ஆனால் அதுக்கு நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது ரிஸ்க்கை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். கவுண்டர் ட்ரெண்டில் நீங்கள் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். எப்போ அது திரும்பணும்லாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவில் திரும்பலாம், இல்லை இந்த ஏரியாவில் திரும்பலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஹிடன் சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கேயாவது இருக்குன்னா அங்கே கூட திரும்பலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பும் அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடலாம் கவுண்டர் ட்ரெண்டில். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டில் ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதா கவுண்டர் ட்ரெண்டு. இப்போ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிற எல்லா ஆர்டர் பிளாக்கும் கவுண்டர் ட்ரெண்டு. நான் இது வந்து என்னுடைய சார்ட்டில் ட்ரெண்டு கவுண்டர் ட்ரெண்ட் ரெண்டுமே கொடுப்பேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டை வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கவுண்டர் ட்ரெண்டில் இங்கே TP1 அதாவது பிரேக் ஈவன் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கும் கீழே வந்து போச்சு அப்படின்னா நம்மளுடைய வந்து என்ன சொல்கிறது, ஓகே இன்னும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் கவுண்டர் ட்ரெண்டில் பட்டு திரும்பி மேலே போகுது அப்படின்னா நம்ம இருக்கிற ப்ராஃபிட்டை செக்யூர் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸோ அதனால தான் நான் வந்து 2 சைடுமே ஆர்டர் பிளாக்ஸை எப்பவுமே வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? இப்போ நம்ம கவுண்டர் ட்ரெண்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். கவுண்டர் ட்ரெண்டில் இங்கே நம்ம பையிங் கொடுத்துடலாம், இங்கே ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா TP1 இந்த இடத்துல. சரிங்களா? ரீசன் என்னென்னு நான் இப்போ தான் சொன்னேன். நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸோடு இருக்குது. சரிங்களா? நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் ப்ளஸ் இம்பேலன்ஸோடு இருக்கிறதுனால TP1 வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், TP2 வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா? TP2 கவுண்டர் ட்ரெண்ட்லேயும் வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து அதிகமாக வருமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1:8.43 அந்த 43 விட்டோம்னா கூட 1:8 நல்ல டீசெண்டான ரிஸ்க் ரிவார்டு கவுண்டர் ட்ரெண்டில். சரிங்களா?
மேஜர் ட்ரெண்டில் இல்லை, கவுண்டர் ட்ரெண்டில். இப்போ வந்து பார்க்கலாம் கவுண்டர் ட்ரெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த விஷயத்தை நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். நான் ஏன் வந்து கவுண்டர் ட்ரெண்டு வேண்டாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இதோட வால்யூம் பாருங்கள், இதனுடைய வால்யூம் பாருங்கள், சரிங்களா? இது வந்து 4 hours வந்து கேண்டில், சரிங்களா? நம்மளுடைய டார்கெட் வந்து ட்ரெண்டில் எப்படி அடிச்சிருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்குமே வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இதோட டியூரேஷன், அதாவது மேஜர் ட்ரெண்டோட டியூரேஷன். மேஜர் ட்ரெண்ட் இருக்கிறப்போ நமக்கு சடனாக வந்து ட்ரெண்டில் அடிச்சிடும். ஆனால் கவுண்டர் ட்ரெண்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப இழுக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு கால்குலேஷன் காட்டுறோம் பாருங்கள், மெஷரிங்கில் பார்க்கலாம். டார்கெட் அடிக்கிறதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்திங்கன்னா 3 days, சரிங்களா? மேஜர் ட்ரெண்டில். இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து கவுண்டர் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகலாம். இது வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. கவுண்டர் ட்ரெண்டில் எனக்கு உங்களுக்கு அதை விட வந்து டார்கெட் வந்து 75% தான் இப்போ வரைக்கும் அச்சீவே ஆகிருக்கு, சரிங்களா? 75% இது தாண்டில்லை. ஆனால் எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்திங்கன்னா நம்ம மேஜர் ட்ரெண்டுக்கு 3 days, கவுண்டர் ட்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா 9 days 23 hours, அதாவது கிட்டத்தட்ட வந்து 10 நாள். 10 நாளில் வந்து 75% தான் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து இது வந்து ஃபில்லே பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கலாம், இதுதான் வந்து ட்ரெண்டுக்குமே கவுண்டர் ட்ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ட்ரெண்டு பிரகாரம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், ப்ராஃபிட் நல்லா மேக் பண்ணிக்கலாம். இன்னொன்று சாலிட்னஸ் இருக்கும். கவுண்டர் ட்ரெண்டில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா சாலிட்னஸ் இருக்காது, ட்ரெண்டு வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப இழுன்னு இழுக்கும். இனியும் சொல்ல முடியாதுங்க, இந்த ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கிறதுக்குள்ளே மறுபடியும் சுற்றுச்சுன்னு வைங்களேன், இப்படி போயிட்டு அப்புறம் தான் அடிக்கும். இன்னும் வந்து டைம் டியூரேஷன் அதிகமாக இழுக்கும், ரொம்ப நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரெண்டுக்கும் கவுண்டர் ட்ரெண்டுக்கும் உள்ள வந்து டிஃப்ரென்ஸு. நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோஸில் கீழே வந்து கேட்டிருந்தீங்க கவுண்டர் ட்ரெண்டு போடுங்கன்னு. அதனால தான் சரி ட்ரெண்டுக்கும் கவுண்டர் ட்ரெண்டுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு, என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரெண்டு வந்து நான் மேக் பண்ணேன். இன்னும் இது லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. இது இங்கேயே திரும்புறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, இல்லை இங்கே வந்து நான் மீட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் பட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது இங்கே வந்து நான் மீட்டிகேட்டரில் பட்டு போச்சு அப்படின்னா என்னுடைய கெஸ்ஸு பார்த்தீங்கன்னா 3 to 5 days ஆகும், சரிங்களா? 3 to 5 days. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் இருக்குது. 10 நாள் ப்ளஸ் 3 நாள்னு போட்டால் கூட இன்னும் ஒரு 13 நாள். ஆனால் இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதை விட பிப்ஸ் அதிகம். உங்களுக்கு பிப்ஸ் ரேஷியோ என்ன சொல்லல, பிப்ஸ் ரேஷியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும், சரிங்களா? 165 பிப்ஸு, ஓகேங்களா? இப்போ வந்து கவுண்டர் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ உங்களுடைய பிப்ஸ் ரேஷியோ பாருங்கள், என்ன கீழே எடுத்துடலாம், இல்லை அதுக்கு தனியாக யாராவது கமெண்ட் பண்ணிடுவீங்க. இங்கேருந்து எடுக்கிறேன், சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் பிப்ஸ் ரேஷியோ எடுக்கிறேன். நம்ம ட்ரெண்டில் வந்து 165 பிப்ஸு எடுத்தோம், கவுண்டர் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 131, சரிங்களா? இப்போ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 165க்கே உங்களுக்கு ட்ரெண்டில் 3 நாள், 131க்கு இது எடுத்துக்கிட்ட டைம் வந்து 9 நாள் 23 மணி நேரம். இன்னும் 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா வந்து 10 நாள் கணக்கு வந்துடும், சரிங்களா? இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸு. ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரெண்டுக்கு ரிஸ்க் வந்து அதிகம், மேஜர் ட்ரெண்டுக்கு கவுண்டர் ட்ரெண்டை காட்டிலும் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான், சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகே, ஒன்ஸ் அகெயின் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 ரெக்கார்ட் செஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 நம்ம வந்து ரெக்கார்ட் செஷன் ப்ளஸ் கோர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் எ கிரேட் டே, ஹாப்பி டே.